إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிமார்களின் வரலாற்றுகளை பார்த்து வருகின்றோம். இன்று நாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தந்தையின் பெயர் ஹாரான் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. இந்த ஹாரான் என்பவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சகோதரர். அந்த வகையிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியின் சகோதரனின் மகனாக கருதப்படுகின்றார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு அனுப்பப்பட்டார்கள் இறை தூதராக? சதூம் என்கின்ற ஊரிலே வாழ்கின்ற மக்களுக்கு அவர் இறை தூதராக அல்லாஹுவால் அனுப்பப்பட்டார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்ட ஒரு முஃமின். பிறகு அல்லாஹு தஆலா அவரை தூதராக ஆக்கி ஒரு கூட்டத்துக்கு பிரச்சாரம் செய்வதற்காக நபியாக அனுப்புகின்றான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டம் படுமோசமான ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள். அதாவது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த கூட்டத்துக்கு பிரச்சாரம் செய்ய சென்றார்களோ அந்த சமுதாயம் மானக்கேடான ஒரு விடயத்தை செய்தார்கள். ஆண்கள் தன்னின சேர்க்கையிலே ஈடுபட்டார்கள். ஏனைய மோசமான செயல்பாடுகளிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எப்படியான வார்த்தைகளை கொண்டு வர்ணித்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். சூரத்துல் கமரிலே கதாலிக நஜ்ஸி மன் ஷக்கர், அவ்வாறுதான் நாம் நன்றியுள்ளவர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் சொல்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நன்றியுள்ளவர் என்று இங்கே சூரத்துல் கமருடைய 35வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் அன்பியாவுடைய 74வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிற பொழுது வலூதன் ஆதைனாஹு ஹுக்மன் வ இல்மா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் ஹுக்மை, தீர்ப்பு வழங்குகின்ற ஞானத்தையும் அறிவு ஞானத்தையும் கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே 2 அவர்களது பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதேபோல் சூரத்துல் அன்பியாவுடைய 75வது ஆயாவிலே وَأَدْخَلْنَاهُ فِي رَحْمَتِنَا إِنَّهُ مِنَ الصَّالِحِينَ, எங்களுடைய அருளிலே அவர்களை நுழைய வைத்தோம். லூத்தை நாங்கள் எங்களுடைய அருளில் அவரை நுழைய வைத்தோம், அவருக்கு நாம் அருள் செய்தோம். இன்னஹு மினஸ் சாலிஹீன், நிச்சயமாக அவர் சாலிஹீன்களில் ஒருவராக இருந்தார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களிலே ஒருவராக அவர் இருந்தார். அதனால் அல்லாஹு தஆலா அவருக்கு அருள் செய்தான். அவரை சாலிஹீன்களில் ஒருவர் என்று அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே வர்ணித்திருக்கிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆனில் எத்தனை தடவைகள் கூறப்பட்டிருக்கின்றன என்று பார்க்கின்ற பொழுது 27 தடவைகள் அவர்கள் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்களது சமுதாயத்துக்கும் நடந்த நிகழ்வுகளை அல்லாஹு தஆலா 8 சூறாக்களிலே சொல்லி இருக்கின்றார். பெரும்பாலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து அல்லது அவர்களுடைய சம்பவங்களோடு சேர்த்து குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டம் எவ்வாறு அழிக்கப்பட்டார்கள்? அல்லாஹு தஆலா அவர்களது நகரத்தை, சதூம் என்கின்ற அந்த ஊரை, அதன் கீழ்ப்பகுதியை மேல் பகுதியாகவும் மேல் பகுதியை கீழ்ப்பகுதியாகவும் புரட்டினான். அது மட்டுமல்ல, அவர்களுக்கு கல்மாரி பொழிந்து அவர்களை அழித்தான். இப்போது நாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்று சம்பவத்தை சற்று சுருக்கமாக பார்ப்போம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய தந்தையின் சகோதரனான தாரஹ், அதாவது ஹாரான் இப்னு தாரஹ் என்பவருடைய மகனாக கருதப்படுகின்றார் என்று நாம் சொன்னோம். எங்களுக்கு தெரியும், இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர்,
இப்ராஹிம் நபியுடைய தந்தை ஆசர். ஆசருக்கு தாரஹ் என்றும் ஒரு பெயர் சொல்லப்படுகிறது. எனவே ஹாரான் என்பவர் இப்ராஹிம் நபி அவர்கள் எப்படி தாரஹுடைய ஆசருடைய மகனாக இருக்கிறார்களோ அதே போன்று ஹாரான் என்பவர் ஆசருடைய மகன். அவருடைய மகன் தான் லூத் நபி. லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு ஒருவர். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாபிலோனியாவிலே பிரச்சாரம் செய்தார். இப்ராஹிம் நபி அவருடைய பிரச்சாரத்தை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இப்ராஹிம் நபி அவர்களோடு ஹிஜ்ரா செய்தார்கள். அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்கபூத்தில் என்ன சொல்கிறான்? ஃபஆமன லஹு லூத். இப்ராஹிம் நபியை பற்றி சொல்கிற பொழுது லூத் இப்ராஹிம் நபி அவர்களை ஈமான் கொண்டார்கள். வகால இன்னி முஹாஜிருன் இலா ரப்பி. இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்கள், நான் என்னுடைய ரப்பிடத்திலே ரப்பின் பால் ஹிஜ்ரா செய்ய போகிறேன். அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதற்காக அதற்கேற்ற ஒரு இடத்தை நோக்கி நான் செல்ல போகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையிடத்திலும் தன் சமுதாயத்திடத்திலும் சொன்னார்கள். இன்னஹு ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். நிச்சயமா அவன் தான் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன் என்று இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹ்வை பற்றி சொல்கின்றார்கள். அதே போன்று சூரத்துல் அன்பியாவுடைய 71வது ஆயாவிலும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்தி அல்லதி பாரக்னா ஃபீஹா லில் ஆலமீன். லூத்தையும் நஜ்ஜைனாஹு இப்ராஹிமையும் லூத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்த்து அல்லாஹ் தஆலா லூத் நபியையும் சொல்கிறார். லூத்தையும் நாங்கள் உலகத்தார்களுக்காக அருள்வளம் செய்த பரக்கா செய்த பூமிக்கு எடுத்து சென்று காப்பாற்றினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபி அவர்களையும் லூத் நபி அவர்களையும் ஷாமுக்கு ஹிஜ்ரா செய்தான். இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு ஹிஜ்ரா வந்தார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். அவர்களோடு யாரும் இருந்திருக்கிறார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்பது இந்த ஆயாவிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். வரலாற்றிலே நாம் பார்த்தோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷாமுக்கு வந்தார்கள். ஷாமிலிருந்து அவர்கள் ஈஜிப்டுக்கு போனார்கள், மிஸ்ருக்கு போனார்கள், திரும்பவும் அவர்கள் ஷாமுக்கு வந்தார்கள். இந்த பயணத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருந்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே கூறப்படுகிறது. பிறகு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சதூம் எனும் ஊருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக அனுப்பப்படுகிறார்கள். இந்த கூட்டத்தார் இறை நிராகரிப்பிலே இருந்தார்கள். ஆனால் பாவத்திலும் அவர்கள் ஒரு புதுமையான பாவத்தை உருவாக்கி இருந்தார்கள். இதற்கு முன்னால் உலகத்திலே எவருமே செய்யாத ஒரு பாவத்தை, ஒரு மானக்கேடான விடயத்தை அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அவர்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே தங்களது இச்சைகளை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாக மோசமான ஒரு செயலை செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பாதைகளை தடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது அந்த வழியினால் எவருமே போவதற்கு பயப்படுவார்கள் என்றால் இவர்கள் மோசமான செயலை செய்வதற்கு அழைப்பார்கள், அதற்கு நிர்பந்திப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்களுடைய சபைகளிலும் மோசமான வார்த்தைகள், மோசமான செயல்பாடுகளிலே அவர்கள் ஈடுபடக்கூடிய ஒழுக்கமற்றவர்களாக, ரோசமற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்றிலிருந்து தெரிகிறது. சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வலூதன் இத் قال لقومه إنكم لتأتون الفاحشة ما سبقكم بها மின் அஹதின் மினல் ஆலமீன். நீங்கள் ஒரு மானக்கேடான விஷயத்தை செய்கிறீர்கள். லூத் நபி அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஒரு மானக்கேட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு முன்னால் உலகத்தார்களில் எவரும் உங்களுக்கு முன்னால் அதை செய்யவில்லை. இன்னகும் லதூன الرجال وتقطعون السبيل وتأتون في ناديكم المنكر. நீங்கள் ஆண்களிடம் செல்கிறீர்கள், அதாவது அவர்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, தனி சேர்க்கை செய்வதற்காக ஆண்களிடம் நீங்கள் செல்கிறீர்கள். வதக்தஊன ஸபீல், பாதையை நீங்கள் துண்டிக்கிறீர்கள். இதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய ஊர் பக்கமாக மக்கள் செல்ல மாட்டார்கள். காரணம், அவர்கள் தவறான வழிக்கு அழைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே மக்கள் போகிற பாதையை இந்த வகையிலே அவர்கள் தடுக்கின்றார்கள். எங்களுக்கு தெரியும், அவர்களை அழிப்பதற்காக வந்த வானவர்களையே மனிதர்கள் என்று நினைத்து அவர்கள் தவறான வழிக்கு அழைப்பதற்காக வந்த லூத் நபி அவர்களோடு வாதாடி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஆயாவிலே என்ன சொல்கிறான்? வதூன ஃபீ நாதீகுமுல் முன்கர், உங்களுடைய சபைகளிலே நீங்கள் அசிங்கத்தை, பாவத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்.
அதே போன்று சூரத்துல் அன்பியாவிலேயும் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், وَنَجَّيْنَاهُ مِنَ الْقَرْيَةِ الَّتِي كَانَتْ تَعْمَلُ الْخَبَائِثَ லூத் அவர்களை நாங்கள் மோசமான மாடக்கேடான செயல்களை, அசிங்கமான செயல்களை, அருவருப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமுதாயத்திடமிருந்து, அந்த கிராமத்திலிருந்து நாங்கள் காப்பாற்றினோம். இன்னஹும் கானு கௌம ஸௌஇன் ஃபாஸிகீன் அவர்கள் ஒரு மோசமான கூட்டமாக, பாவிகளாக, அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பியாவுடைய 24வது ஆயாவிலே சொல்கிறான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரம் எப்படி இருந்தது? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லா இறை தூதர்களை போன்றும் அவர் ஒரு இறை தூதர். பொதுவாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இறை தூதர்களை பற்றி சொல்கிற பொழுது அவர்கள் எல்லாம் முதலாக அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம், அல்லாஹுவை ஏகத்துவப்படுத்துவதின் பக்கம், ஓரிரை கொள்கையின் பக்கம், இணை வைத்தலுக்கு எதிராக, குஃப்ருக்கு எதிராக அழைப்பு விடுப்பார்கள். பிறகு அந்த சமுதாயத்தில் இருக்கின்ற பெரும் பாவத்தை தடுப்பதற்கு முயற்சிப்பார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பொதுவாக ஒரு மனிதன் அல்லாஹுவை வணங்குவதின் பக்கம்தான் மற்ற மனிதர்களை முதலில் அழைக்க வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுக்குரிய முதல் கடமையும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் செய்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிற பொழுதும் அதைத்தான் முதலில் அவர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள், அந்த மக்களை நீங்கள் எதன் பக்கம் அழைக்க வேண்டும் என்று. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவ்வாறுதான் அழைத்திருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற நேரங்களில் எல்லாம் அந்த ஏகத்துவத்தின் பக்கம் அவர்கள் அழைத்தார்கள் என்பதை பற்றிய தகவலை இங்கே சொல்லவில்லை. அவர்கள் அழைத்திருப்பார்கள் நிச்சயமாக. ஆனால் அவர்களை மிக அதிகமாக அவர்கள் அழைத்திருப்பது அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மானக்கேரான செயலை விடுவதற்குத்தான் என்று தெரிகிறது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா எல்லா இடங்களிலும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாவாவை சொல்கிற பொழுது இதைத்தான் சொல்லி இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? சூரத்து ஷுஆராவிலே 160வது ஆயாவிலே கذبت قوم لوط المرسلين லூத் உடைய கூட்டம் ரசூல்மார்களை பொய்ப்பித்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்துக்கு ஒரே ஒரு ரசூல் தான் வந்தார்கள், அது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தஆலா இங்கே நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று பல நபிமார்களுடைய சம்பவங்களிலே ரசூல்மார்களை அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா பன்மையாக சொல்கிறான். என்றால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூல்மார்களிலே ஒருவர். அவர்கள் ஒரு ரசூலை பொய்ப்பித்தால் அனைத்து ரசூல்மார்களையும் பொய்ப்பித்தவர்களை போல, என்றால் ரசூல்மார்களுக்கு இடையிலே வித்தியாசம் காட்ட முடியாது. தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இத் கால லஹும் அஹூஹும் லூத் அவர்களது சகோதரன் லூத் அவர்களுக்கு சொன்ன பொழுது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சகோதரத்துவம் இருக்கிறது? மார்க்க ரீதியான சகோதரத்துவம் இல்லை. இன்னமல் முஃமினூன இஹ்வா முஃமின்கள் சகோதரர்கள் என்று குர்ஆன் சொல்கிறார். அவ்வாறான சகோதரத்துவம் இல்லை. என்றால் அவர்கள் ஈமான் கொள்ளாதவர்கள். சகோதரத்துவம் மனிதர் என்ற அடிப்படையிலே, ஆதமுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே அந்த ஒரு சகோதரத்துவம் இருக்கிறது. அல்லது அவர்களோடு அவர் வாழ்ந்தார் என்ற வகையிலே சகோதரத்துவம் இருக்கிறது. என்றால் அவர்களுடைய அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்களும் அல்ல லூத் நபி அவர்கள். லூத் நபி அவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களோடு பாபிலோனியாவில் இருந்து வந்தவர்கள். இங்கே ஷாமில் இருக்கக்கூடிய சதூம் என்கின்ற நகரத்துக்கு இறை தூதராக அனுப்பப்படுகிறார். அவர் அந்த சமுதாயத்திலே பிறந்து வளர்ந்து உறவை வைத்தவர்கள் அல்ல. அதாவது அவர்களுடைய இரத்தம் அல்ல. ஆதம் நபியுடைய பிள்ளைகள் என்ற வகையிலே அவர் சகோதரர். ஆனால் அல்லாஹ் தஆலா இங்கே என்ன சொல்கிறார்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய சகோதரன் என்று சொல்கிறான். இங்கே சொல்லப்படுகிற சகோதரத்துவம் என்ன சகோதரத்துவம்? மனித சகோதரத்துவம், அல்லது அவர்களோடு வாழ்ந்தார், அந்த ஊரை சேர்ந்தவர் என்கின்ற அந்த சகோதரத்துவம். இத் கால லஹும் அஹூஹும் லூத் என்ன சொன்னார்கள் அவர்களுடைய சகோதரர் லூத்? அலா தத்தகூன் நீங்கள் அல்லாஹ்வை பயப்படக்கூடாதா? இன்னி லக்கும் ரசூலுன் அமீன் நிச்சயமாக நான் உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய இறை தூதராக இருக்கிறேன். ஃபத்தகுல்லாஹ வஅதீஊன் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், எனக்கு நீங்கள் வழிபடுங்கள், நான் சொல்வதை கேட்டு நடங்கள். வமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ர் அதற்காக நான் உங்களிடத்தில் எந்த கூலியும் கேட்பதில்லை. இறை தூதர்கள் அவர்கள் யாரை அழைக்கிறார்கள் அவர்களிடத்திலே கூலி கேட்க மாட்டார்கள். இவ்வாறு தான் பிரச்சாரகர்கள் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தால் அது அவர்களுக்கு எதிரான ஆதாரமாக அமையாமல் இருக்கும். அவர்கள் வழி தவறாமல் இருப்பதற்கு அது காரணமாக இருக்கும். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன் நிச்சயமாக என்னுடைய கூலி ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. நான் இங்கே உங்களுக்கு பிரச்சாரம் செய்வது உங்களிடத்தில் எதை எதிர்பார்த்தும் கிடையாது. எனக்கு கூலி தரக்கூடியவர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக முக்கியமாக எதன் பக்கம் அழைத்தார்கள் என்பதை
குர்ஆனுடைய பல ஆயாக்களிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த ஆயாவிலும் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? 165வது ஆயாவிலே சூரத்து ஷுஆராவுடைய அதூன துக்ரான மினல் ஆலமீன், நீங்கள் உலகத்தார்களே ஆண்களிடத்திலே செல்கிறீர்களா? லூத் நபி அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்களை திருமணம் செய்து கொள்கிறீர்களா? وَتَذَرُونَ مَا خَلَقَ لَكُمْ رَبُّكُمْ مِنْ أَزْوَاجِكُمْ, உங்களுக்காக உங்களுடைய ரப்பு படைத்திருக்கக்கூடிய ஜோடிகளை நீங்கள் விட்டுவிடுகிறீர்களா? அல்லாஹு தாலா ஆண்களுக்கு பெண்களை ஜோடியாகவும் பெண்களுக்கு ஆண்களை ஜோடியாகவும் படைத்திருக்கிறான். அதை விட்டுவிட்டு அதை ஹலாலாக்கி இருக்கிறான். இயல்பாகவே அந்த அன்பை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலே வைத்திருக்கிறான். இவ்வாறெல்லாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் இயல்புக்கு மாற்றமாக இவ்வாறான ஒரு மோசமான விடயத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்களா? பல் அன்தும் கௌமுன் ஆதூன், நிச்சயமாக நீங்கள் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்கிறீர்கள். ஹலாலை விட்டுவிட்டு ஹராமை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொல்கின்றார்கள். சூரத்து நம்லிலே அல்லாஹு தஆலா லூத் நபியுடைய சம்பவத்தை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வலூதன் இத் قال لقومه أتأتون الفاحشة وأنتم تبصرون, லூத் அவர்கள் தன்னுடைய கூட்டத்தை பார்த்து, நீங்கள் மானக்கேடான விடயத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களா? وأنتم تبصرون, நீங்கள் தெரிந்து கொண்டே அறிந்து கொண்டே, உங்களுக்கு தெரியும் இது மானக்கேடான ஒரு விடயம் என்றால் அவர்களுக்கு முன்னால் யாரும் இவ்வாறாக செய்து கொள்ளவில்லை. இவ்வாறு செய்திருந்தால் உலகத்திலே சந்ததியும் பரவாது. எனவே இது அசிங்கமான மோசமான மானக்கேடான செயல், உங்களுக்கு தெரியும் இது மானக்கேடான விடயம் என்று. இன்னக்கும் லதூன الرجال شهوة من دون النساء, உங்களுடைய இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக நீங்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடம் செல்கிறீர்களா என்று லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து கேட்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், பல் அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன், நீங்கள் மடையர் கூட்டமாக இருக்கிறீர்கள். இங்கே முதலில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், அதாவது லூத் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால் அந்த மக்களை பார்த்து அதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நீங்கள் தெரிந்து கொண்டே வஅன்தும் துப்சிரூன், உங்களுக்கு அறிவிருக்கிறது இது மோசமான செயல் என்று, ஆனால் தெரிந்து கொண்டே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இந்த மோசமான செயலை செய்கிறீர்கள். அடுத்த ஆயாவிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? பல் அன்தும் கௌமுன் தஜ்ஹலூன், லூத் நபி அவர்கள் என்ன சொன்னார்களாம்? நீங்கள் மடமையான கூட்டமாக இருக்கிறீர்கள். இவர்கள் தெரிந்து கொண்டு செய்தார்களா மடத்தனத்தில் செய்தார்களா என்று கேட்டால், முதலில் சொன்னது அவர்களுக்கு தெரிந்து கொண்டு இது மோசமான செயல் என்று தெரிந்து கொண்டுதான் செய்தார்கள். ஏன் அல்லாஹு தஆலா தஜ்ஹலூன், இங்கே சொல்லப்படுகிற ஜஹல் என்பது, ஜஹல் என்ற சொல் அரபி மொழியிலே குர்ஆனிலே இரண்டு அர்த்தங்களிலே பயன்படுத்தப்படும். ஒன்று அறியாமை, அந்த அறியாமை அல்ல இங்கே சொல்லப்படுவது, இவர்கள் தெரிந்து கொண்டுதான் இதை செய்கிறார்கள். அதுதான் அல்லாஹ் தஆலா முன்னே அதே சூராவுடைய அதுக்கு முன்னால் உள்ள ஆயாவுலே சொல்கிறார், தெரிந்து கொண்டு இந்த மானக்கேடானதை செய்தார்கள். அதே நேரத்தில் இவர்கள் மடத்தனமாக நடந்து கொண்டார்கள். இங்கே மடத்தனம் என்பது அது தெரியாமல் அல்ல, தெரியாத விட்டால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், அப்படியான மடத்தனம் அல்ல. அது இரண்டுக்கும் ஜஹல் என்பது பயன்படுத்தும். ஒரு விடயத்தை தெரியாமல் இருப்பது. ஆனால் ஒருவர் தெரிந்தே அந்த பாவத்தை செய்து கொண்டிருப்பார், இதற்கும் ஜஹல் என்று சொல்லப்படும். இதனை நாங்கள் தமிழில் சில நேரம் மடமை என்று சொல்வோம். இப்படியானவர்கள் உண்மையிலே அவர்களுக்கு அந்த விடயம் மோசமான என்று தெரிந்திருந்தாலும், யாருக்கு நாம் பாவம் செய்கிறோம், அவனுடைய மகத்துவம் என்ன, அவன் மீது எங்கள் மீது அவனுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, எனவே நாம் அந்த இறைவனை பயப்பட வேண்டும் என்பதை அவர்கள் உணராமல் செயலிலே அதை செயல்படுத்தாமல் இருக்கிறார்கள். சூரத்துல் கமரிலே அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? வலகத் அன்தரஹும் பத்ஷதனா, லூத் அவர்கள் எங்களுடைய கடுமையான பிடியை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தார்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம், உங்களுக்கு நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் அல்லாஹு தஆலாவுடைய தண்டனை உங்களுக்கு வரும், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் அழிக்கப்பட்டதை போன்று நீங்கள் அழிக்கப்படுவீர்கள், அவர்களும் பலமுள்ளவர்களாக இருந்தார்கள் என்றெல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். ஆனால் ஃபதமாரௌ பின்னுதுர், அவர்கள் என்ன செய்தார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரச்சாரத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தி பொய்ப்பித்தார்கள். அவர்களுடைய பிரச்சாரம் சந்தேகத்துக்குரியது, அதை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எச்சரிக்கையே அவர்கள் பொய்ப்பித்தார்கள் என்று சூரத்துல் கமருடைய 36வது ஆயாவிலே அல்லாஹ் சொல்கிறான். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டத்தாரின் பதில் எப்படி இருந்தது? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபமா கான ஜவாப கௌமிஹி இல்லா அன் காலு அக்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும்.
லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் அவர்களை அழைத்த பொழுது, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள், நீங்கள் செய்யக்கூடிய மோசமான மானக்கேடான விடயங்களை விட்டுவிடுங்கள் என்று சொன்ன பொழுது லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பித்தார்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், அதை அவர்களுடைய பாவங்களிலே அவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் சூரத்து நம்லுடைய 56வது ஆயாவிலே, அவர்களுடைய பதில் எப்படி இருந்தது தெரியுமா? லூத்துடைய குடும்பத்தாரை நீங்கள் வெளியேற்றி விடுங்கள், உங்களுடைய கிராமத்திலிருந்து, நீங்கள் வாழுகிற ஊரிலிருந்து லூத்துடைய குடும்பத்தார்களை நீங்கள் வெளியே தள்ளி அனுப்பிவிடுங்கள். இன்னஹும் உனாசுன் யததஹரூன், அவர்கள் சுத்தமாக விரும்பக்கூடிய மனிதர்களாக இருக்கிறார்கள், சுத்தமாக இருக்க விரும்புகிற மனிதர்களாக இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அசுத்தத்திலே இருக்கிறார்கள் என்பதை அவர்களே ஏற்றுக்கொள்கிறார்கள். லூத் நபி அவர்களுடைய குடும்பம் சுத்தமாக இருக்க விரும்புகிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார். இங்கே அவர்கள் மூமின்களை பற்றி எல்லாம் சொல்லவில்லை என்றால் யாருமே ஈமான் கொள்ளவில்லை. லூத் நபியுடைய குடும்பம் மாத்திரம்தான் ஈமான் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஊரிலே முஸ்லீம்கள் லூத் நபி அவர்களுடைய குடும்பத்தை தவிர யாரும் இல்லை, அனைவருமே அந்த காபிர்களாக இருந்தார்கள். அதனால் தான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அஹ்ரிஜு ஆல லூத்தின் மின் கரியத்திக்கும், உங்களுடைய கிராமத்திலிருந்து, உங்களுடைய ஊரிலிருந்து லூத்துடைய குடும்பத்தாரை நீங்கள் வெளியே அனுப்பிவிடுங்கள். இன்னஹும் உனாசுன் யததஹரூன், அவர்கள் தூய்மையாக விரும்புகிற மனிதர்களாக இருக்கிறார்கள் என பாருங்கள். அவர்களுடைய இயல்பு தன்மை எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது. தூய்மையாக இருப்பதுதான் ஒரு இயல்பான மனிதனுடைய நிலைமை. ஆனால் அவர்கள் தூய்மையாக இருப்பதை, ஒருவர் நல்லவராக இருப்பதையே என்ன செய்கிறார்கள், அது ஒரு குற்றமாக கருதுகிறார்கள். அவர்களுடைய மோசமான செயலை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் தூய்மையாக இருக்க விரும்புகிறவர்களை குற்றத்துக்குரியவர்கள், அது ஒரு மோசமான செயல் என்று கருதி என்ன செய்கிறார்கள், அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று சொல்கிறார்கள். வேறு என்ன சொன்னார்கள், காலு லஇல்லம் தன்தஹி யா லூத், சூரத்து ஷுஆராவில் சொல்வதை போன்று, லூத்தே நீங்கள் இதை தவிர்த்து கொள்ளவில்லை என்றால், எங்களை குறை சொல்வதை, உங்களுடைய பிரச்சாரத்தை நீங்கள் விட்டுவிடவில்லை என்றால், லதகூனன்ன மினல் முஹ்ரஜீன், நீங்கள் வெளியேற்றப்படுபவராக நிச்சயமாக இருப்பீர்கள், நீங்கள் வெளியேற்றப்படுவீர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள், இவர்களுக்கு அதிகமாக பிரச்சாரம் எல்லாம் செய்து முடித்ததற்கு பிறகு இனிமேல் இவர்கள் திருந்த மாட்டார்கள், இவர்களுடைய கொள்கையிலே மானக்கேட்டிலே பிடிவாதமாக இருக்கிறார்கள் என்று சொன்ன பொழுது லூத் நபி அவர்கள் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், கால இன்னீ லிஅமலிக்கும் மினல் காலீன், நிச்சயமாக நான் உங்களுடைய இந்த செயல்களை வெறுக்கக்கூடியவர்களில் இருக்கிறேன், நான் வெறுக்கின்றேன், மிக மோசமான செயலை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே லூத் நபி அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். ரப்பி நஜ்ஜினி வ அஹ்லி மிம்மா யஅமலூன், என் இறைவா, என் இரட்சகனே, என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் இவர்கள் செய்வதிலிருந்து பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கின்றார்கள். வேற என்ன கேட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ? சூரத்துல் அன்கபூத்துடைய 30வது ஆயாவிலே சொல்வதை போன்று, ரப்பின் சுர்னி அலல் கௌமில் முஃப்ஸிதீன், என் இரட்சகனே, கேடு விளைவிக்கின்ற மோசம் செய்கிற இந்த கூட்டத்துக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று கேட்கின்றார்கள். என்றால் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்கள் அச்சுறுத்துகின்றார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அவர்களுடைய குடும்ப உறவுகள் அங்கே இல்லை, அவர்கள் வெளியில இருந்து அங்கே வந்தவர்கள். அல்லாஹு தஆலா இவர்களை தண்டிக்க விரும்புகிறான். நாம் ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பார்க்கின்ற பொழுது, வானவர்கள் அவர்களுக்கு வந்து நன்மாராயம் சொன்னார்கள், இஸ்ஹாக் கிடைக்க இருக்கிறார், அதோடு யாக்கூபும் கிடைக்க இருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களோடு கலந்துரையாடினார்கள். அவர்களுக்கு வானவர்கள் என்று தெரிந்திருக்கவில்லை, அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. பிறகு வானவர்கள் தெளிவுபடுத்தினார்கள், நாங்கள் வானவர்கள் என்று. அதற்கு பிறகு இப்ராஹிம் நபி அவர்களுடைய அச்சம் போனதற்கு பிறகு, அவர்களுக்கு நன்மாராயம் வந்ததற்கு பிறகு, இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்துக்கு வர இருக்கும் அழிவை பற்றி அந்த வானவர்களோடு விவாதித்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் என்ன சொல்கிறான், சூரத்து ஹூதிலே, ஃபலம்மா தஹப அன் இப்ராஹிம் அர்-ரௌ, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட்டும் அச்சம் போன பொழுது, வஜாஅத்துல் புஷ்ரா, அவருக்கு நன்மாராயமும் வந்ததற்கு பிறகு என்ன செய்தார்கள், யுஜாதிலுனா ஃபீ கௌமி லூத், எங்களோடு லூத் நபியுடைய கூட்டத்தார் விஷயத்திலே விவாதித்தார்கள். என்ன சொன்னார்கள் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லூத் நபி அவர்களுடைய கூட்டத்தாரை பற்றி சூரத்துல் அன்கபூத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஃபீஹா லூதா,
அங்கே லூத் இருக்கிறார் என்று முதலிலே இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்கிறார்கள். லூத் நபி இருக்கிறார், நீங்கள் அந்த சமுதாயத்தை அழிக்கப் போகிறீர்களா? அப்போது வானவர்கள் அவர்களுக்கு என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், காலு நஹ்னு அஅலமு பிமன் ஃபீஹா, அதிலே யார் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நன்கறிவோம், உங்களை விட எங்களுக்கு அதிலே யார் இருக்கிறார்கள் என்பது தெரியும் என்ற அர்த்தத்திலே அவர்கள் சொல்கிறார்கள். எனவே லூத் நபி அவர்களையோ அவர்களுடைய குடும்பத்தாரையோ நாங்கள் அழிக்கப் போவதில்லை. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி என்ன சொல்கிறான்? இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹுன் முனீப். சூரத் ஹூதுடைய 25வது ஆயாவிலே நிச்சயமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹலீம், தண்டனை அவசரமாக கொடுக்காமல் பொறுமையாக நிதானமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒருவர். அவருடைய பார்வையிலே இன்னும் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்யலாம் என்று அவர்கள் யோசித்திருப்பார்கள். ஹலீம், ஹலீமாக இருந்தார்கள், ஒரு இரக்கத்தன்மை கொண்டவராக இருந்தார்கள். அவ்வாஹ், அல்லாஹ்விடத்திலே பணியக்கூடிய ஒருவராக இருந்தார். முனீப், அல்லாஹ்வின் பக்கம் அதிகமாக மீளக்கூடிய ஒருவராக இருந்தார். இது இப்ராஹிம் நபியுடைய பண்புகள் நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். அதனால் இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த இடத்திலே வானவர்களோடு வாதிக்கிறார்கள். இந்த தண்டனையை பிற்படுத்துவதற்கு அவர்கள் இன்னும் அவர்களுக்கு பிரச்சாரத்தை செய்யலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். ஆனால் வானவர்கள் என்ன சொல்கிறார்கள்? யா இப்ராஹிம் அஅரிது அன் ஹாதா, இப்ராஹிமை இந்த வாதத்தை விட்டுவிடுங்கள், இதை நீங்கள் விட்டுவிடுங்கள். இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், உம்முடைய இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது. நிச்சயமாக இன்ன அஜல் அல்லாஹ் இதா ஜாஅ லா யுஅக்கர், அல்லாஹ் தஆலா சொல்வதை போன்று அல்லாஹ்வுடைய அஜல் வந்துவிட்டால் அது பிற்படுத்தப்பட மாட்டாது. வேறு சூறாவிலே அல்லாஹ் சொல்கிறான், சூரத் நூஹுடைய 4வது ஆயாவிலே. இந்த ஹூதிலே அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மலக்குமார்கள் இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்களாம்? இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், உம்முடைய ரப்பின் கட்டளை வந்துவிட்டது. வ இன்னஹும் ஆதீஹிம் அதாபுன் கைரு மர்தூத், லூத் நபியுடைய கூட்டத்துக்கு தடுக்கப்பட முடியாத ஒரு வேதனை நிச்சயமாக வந்துவிட்டது என்று வானவர்கள் அங்கே இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இப்ராஹிம் நபி அவர்களோடு இருந்த அந்த வானவர்கள் எங்கே போகிறார்கள்? லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஊருக்கு போகிறார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போய் சந்திக்கின்றார்கள். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அவர்கள் வந்த பொழுது லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை வருகிறது. ஏனென்றால் விருந்தினர்களாக அவருக்கு இவர்கள் வானவர்கள் என்று தெரியாது. இப்ராஹிம் நபி அவர்களிடத்திலே வந்த பொழுதும் அவர்கள் ஆரம்பத்திலே இவர்கள் மலாய்க்காமார்கள் என்பதை அறியவில்லை. அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்கள் மலாய்க்காமார்கள் என்பதை அறியவில்லை. அழகான தோட்டத்திலே இருப்பார்கள். எனவே அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? என்ன நடந்தது? வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூதா ஸீஅ பிஹிம், லூத் அவர்களிடத்திலே எங்களது தூதுவர்கள் சென்ற பொழுது, அல்லாஹ்வுடைய தூதர்கள் வானவர்கள் சென்ற பொழுது ஸீஅ பிஹிம், அவர்கள் வந்ததையிட்டு லூத் நபி அவர்களுக்கு கவலை ஏற்படுகிறது. இவர்கள் இந்த நேரத்தில் வந்து வபாக பிஹிம் தரா, அவர்களுடைய நெஞ்சம் இறுக்கமாகிறது. இவர்களை எப்படி நாம் பாதுகாப்பது? இந்த மோசமான கூட்டம் இவர்களை, என்னுடைய விருந்தினர்களை தவறான வழிக்கு அழைப்பதற்கு வருவார்களே என்றால் அது அவர்களுடைய பண்பு. லூத் நபி அவர்கள் என்ன சொல்லிக் கொள்கிறார்கள்? வகால ஹாதா யௌமுன் அஸீப், இது ஒரு கடுமையான நாள், கடுமையான சோதனை இன்றைக்கு எனக்கு. வஜாஅஹு கௌமுஹு யுஹ்ரஊன், அந்த கூட்டம் முண்டி அடிக்கப்பட்டவர்களாக, தள்ளப்பட்டவர்களாக லூத் நபி அவர்களிடத்திலே வருகிறார்கள். இதை கேள்விப்பட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமின் கப்லு கானூ யஅமலூன ஸய்யாத், இதற்கு முன்னாலும் அவர்கள் மோசமான விஷயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு அவர்கள் விருந்தினர்கள் வருகிற பொழுது, ஊருக்கு யாராவது புதியவர்கள் வந்தாலும் அவர்களை கூட விட்டு வைக்க மாட்டார்கள், இந்த மோசமான செயலின் பக்கம் அழைத்து கொண்டிருப்பார்கள். அவர்களையும் இந்த மோசமான செயலிலே ஈடுபடுத்துவார்கள். வமின் கப்லு கானூ யஅமலூன ஸய்யாத், இதற்கு முன்னாலும் அவர்கள் பாவங்களை, மோசமான செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே விரைந்து கொண்டு லூத் நபி அவர்களிடத்திலே வருகின்றார்கள். இப்போ இதுக்கு முன்னாலும் இவர்கள் மோசமானவர்கள் என்பது லூத் நபிக்கு தெரியும். விருந்தினர்களை கூட இவர்கள் பார்க்க மாட்டார்கள் என்பது தெரியும். அதனால் லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மனதிலே கவலை வருகிறது, உள்ளம் நெருக்கமாகிறது. என்ன செய்வது? இது ஒரு கடுமையான நாள் என்று சொல்கிறார்கள். வந்தவர்களை பார்த்து லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பேசுகிறார்கள். அதாவது அவருடைய கூட்டத்தார்களை பார்த்து கேட்கிறார்கள், சொல்கிறார்கள், கால யா கௌமி ஹஉலாஇ பனாதி ஹுன்ன அத்ஹரு லக்கும், என் கூட்டத்தாரே, இவர்கள் என்னுடைய பெண் பிள்ளைகள். அதாவது ஒரு நபியை பொறுத்தவரையிலே அவர் அனுப்பப்படுகிற அந்த கூட்டத்துக்கு அவர் தந்தையை போன்று.
ஒரு நபி அந்த கூட்டத்துக்கு ஒரு தந்தை எப்படி தன் குழந்தைகளை பாதுகாப்பாரோ, அவர்கள் மீது கரிசனை உள்ளவர்களா, அக்கறை உள்ளவராக, இரக்கம் கொண்டவராக இருப்பாரோ, அதே போன்றுதான் ஒரு நபி தன்னுடைய கூட்டத்தின் மீது இரக்கம் கொண்டவராக இருப்பார். அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்கள் பாவங்களிலிருந்து தூரமாக வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக, கவலையாக இருக்கும். எனவே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களை பார்த்து, வந்தவர்களை, ஆண்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? என்னுடைய பெண் மக்கள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெண் மக்கள் என்பது அவர் பெற்ற பெண் மக்களை அவர் சொல்லவில்லை. அப்படி இருந்தால் லூத் நபி அவர்களுக்கு வரலாற்றின் அடிப்படையில் 2 அல்லது 3 பெண் மக்கள் தான் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்களை வந்திருக்கக்கூடிய பெருங்கூட்டத்துக்கு திருமணம் முடித்துக் கொடுக்க முடியாது. லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்வது அவருடைய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள். எனவே உங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறார்கள், என்னுடைய பிள்ளைகள் அவர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் செல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள். அவர்கள் உங்களுக்கு தூய்மையானவர்கள். அல்லாஹ் உங்களுக்காகத்தான் படைத்திருக்கிறான் உங்களுடைய மனைவிமார்களை, பெண்களை நீங்கள் திருமணம் முடித்திருக்கிறீர்கள். நீங்கள் செய்ய வருகின்ற இந்த மோசமான தனியின சேர்க்கையை விட அது உங்களுக்கு மிக தூய்மையானது. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், என்னுடைய விருந்தினர்கள் விடயத்திலே நீங்கள் என்னை இழிவுபடுத்தி விடாதீர்கள். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிலே நேர்த்தியாக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதர் கூட இல்லையா? காலு லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாதிக மின் ஹக். அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு உங்களுடைய பெண் மக்களிலே, அதாவது இந்த சமுதாயத்தின் பெண் மக்களிலே எங்களுக்கு எந்த ஒரு ஆசையும் கிடையாது, நாங்கள் விரும்பவில்லை. நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்பது உங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் லூத் நபி அவர்களுக்கு பதில் சொல்கிறார்கள். லூத் நபி அவர்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் இந்த அளவுக்கு பிடிவாதமாக இருக்கிறார்கள், என்ன ஒரு மோசமான செயல் என்று பார்த்துவிட்டு அவர்கள் கவலையோடு என்ன சொல்கிறார்கள்? கால லவ் அன்னலி பிகும் குவா, உங்களை கட்டுப்படுத்துவதற்கான சக்தி என்னிடத்திலே இருக்க வேண்டுமே என்று அவர்கள் ஆதரவு வைக்கிறார்கள். அப்படி இருந்தால் நான் உங்களை தண்டித்திருப்பேன் என்பதுதான் அதன் அர்த்தம். உங்களுக்கு எதிரான சக்தி என்னிடத்தில் இருக்க வேண்டும். ஏன்னா லூத் நபி அவர்கள் அந்த ஊரை சேர்ந்தவர் அல்ல, யதார்த்தத்திலே வெளியூரில் இருந்து அங்கே வந்திருக்கிறார். அவருடைய அந்த குடும்ப உறவுகள் கூட அங்கே இல்லை. பொதுவாக ஒரு நபிக்கு குடும்ப உறவு இருந்தால் அந்த நபிக்கு அவர்கள் குடும்பம் நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது போன்று இருக்கலாம். லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் அன்ன லீ பிகும் குவா, உங்களுக்கு எதிராக எனக்கு சக்தி இருக்க வேண்டுமே என்று சொல்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ் இருக்கிறது, ரஹ்மத்துல்லாஹி அலா லூத், தன்வீதிலே வருகிறது, லூத் நபிக்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவாராக. இன் கான லயவி இலா ருக்னின் ஷதீத், அவர்கள் கடுமையான ஒன்றின் பக்கம் ஒதுங்கக்கூடியவர்களாக இருந்தார். என்றால் லூத் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எனக்கு ஒரு சக்தி இருக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக என்று ஒன்று சொன்னார்கள். அடுத்தது என்ன சொன்னார்கள்? அவ் ஆவி இலா ருக்னின் ஷதீத், கடுமையான ஒரு ருக்குன், ஒன்றின் பக்கம் நான் சென்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். என்னை பலப்படுத்திக் கொள்வதற்கு கடுமையான ஒன்றின் பக்கம் நான் சென்று ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கே லூத் நபி அவர்கள் கடுமையான ஒன்றின் பக்கம் நான் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னது அல்லாஹுவைத்தான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லூத் நபிக்கு அல்லாஹு தஆலா ரஹ்மத் செய்வானாக, அவர்கள் கடுமையான ஒன்றின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டார்கள். கடுமையான ஒன்றின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டார்கள் என்றால் அல்லாஹுவின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டார்கள், அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள், பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தை அழித்தான். நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறார்கள், லூத் அவர்கள் கடுமையான ஒன்றின் பக்கம் ஒதுங்கிக் கொண்டார்கள். அந்த ஆயாவையும் அந்த ஹதீஸிலே ஓதி காண்பிக்கிறார்கள். நபி அவர்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள், ஃபமா பஅஸல்லாஹு மின் பஅதிஹி நபியன் இல்லா ஃபீ ذُرْوَةٍ மின் கௌமி, அதாவது அல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு, லூத் நபி அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியையும் அனுப்புவதாக இருந்தால் அந்த நபியுடைய கூட்டத்திலே அந்த நபி உயர்ந்த இடத்திலே இருப்பார். அதாவது அந்த சமுதாய மக்களால் உயர்ந்த இடத்திலே, குடும்ப அந்தஸ்திலே உயர்ந்து மதிப்பப்படக்கூடிய ஒருவராக, அந்த கூட்டத்தை சேர்ந்த ஒருவராக அந்த நபி இருப்பார். அது அந்த நபிக்கு பாதுகாப்பாக அது இருக்கும். அதைத்தான் இங்கே
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மா பஅஸ அல்லாஹு மின் பஅதிஹி நபியன் இல்லா ஃபீ திர்வத்தின் மின் கௌமிஹ், அல்லது இல்லா ஃபீ சர்வத்தின் மின் கௌமிஹ். இவ்வாறு 2 அறிவிப்புகள் இருக்கின்றன. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா எந்த ஒரு நபியையும் அவர்களுக்கு பிறகு அனுப்புகிற பொழுது அந்த கூட்டத்திலேயே உயர்ந்த குடும்ப பின்னணியை கொண்ட ஒருவராகத்தான் அந்த நபியை அல்லாஹு தாலா அனுப்புவான். லூத் நபி அவர்களை வேறொரு சமுதாயத்துக்கு அல்லாஹு தாலா நபியாக அனுப்பியிருந்தான். அதனால் அவர்களை பாதுகாக்கக்கூடிய அவருடைய விருந்தினர்களை கூட அவர்களுக்கு பாதுகாக்கின்ற அளவுக்கு அவருக்கு உதவி செய்வதற்கு அங்கே ஆட்கள் இருக்கவில்லை. அதனால் தான் நபி அவர்கள் சொன்னார்கள், ரஹ்மத்துல்லாஹி அலா லூத், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொன்னார்கள். இன் கான லயஅவி இலா ருக்னின் ஷதீத், அவர் கடுமையான ஒன்றின் பக்கம் ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். இங்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கான யஅவி இலல்லாஹி அஸ்ஸ வஜல், அல்லாஹு தஆலாவிடத்தில் அவர்கள் ஜல்ல வஅலா ஒதுங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். மலக்குமார்கள் பார்க்கின்றார்கள், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான ஒரு நிலைக்கு, மனநிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எப்படி இந்த விருந்தினர்கள் அவர்கள் மனிதர்கள் என்று நினைத்து கொண்டு இவர்களை காப்பாற்றுவது என்று யோசிக்கிறார்கள். இப்போது மலக்குமார்கள் பேசுகிறார்கள். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காலு யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக் லன் யஸிலு இலைக். சூரத்துல் ஹூதில் அல்லாஹ் சொல்வதை போன்று, லூத்தே, நிச்சயமாக நாங்கள் உம்முடைய ரப்புடைய தூதுவர்களாக இருக்கிறோம். அவர்களால் உங்கள் பக்கம் வர முடியாது, உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆறுதல் படுத்துகிறார்கள். லா தஹஃப் வலா தஹ்சன், நீங்கள் பயப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். இன்னா முனஜ்ஜூக வ அஹ்லக இல்லா இம்ரஅதக், நிச்சயமாக நாங்கள் உங்களை காப்பாற்றுவோம், உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றுவோம், உங்களுடைய மனைவியை தவிர. சூரத்துல் அன்கபூத்துடைய 33வது ஆயா. இவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், யுஹரஊன், தள்ளப்பட்டவர்களாக, அதாவது நிறைய பேர் வந்திருக்கிறார்கள், நடக்க முடியாத அளவுக்கு ஒருத்தர் அவ்வளவு ஜனத்திலே தள்ளப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்பதை அந்த வார்த்தை பிரயோகம் குறிக்கிறது. இப்படி வந்தவர்கள் இவர்களை, தங்களுடைய விருந்தினர்களை இவர் மோசமாக நடத்தி விடுவார்கள் என்று லூத் நபி அவர்கள் பயப்படவே, மாணவர்கள் அவர்களுக்கு சொல்கிறார்கள், நீங்கள் பயப்படவோ கவலைப்படவோ தேவையில்லை, இன்றைக்கு அவர்களுக்கு அழிவு வந்திருக்கிறது, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் பாதுகாப்போம், நாங்கள் வானவர்கள் என்ற செய்தியை லூத் நபி அவர்களுக்கு சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? சூரத்துல் அன்கபூத்துடைய 34வது ஆயாவிலே வானவர்கள் சொன்னார்கள், இன்னா முன்சிலூன அலா அஹ்லி ஹாதிஹில் கரியத்தி ரிஜ்ஸன் மினஸ் ஸமாஇ பிமா கானூ யஃப்ஸுகூன். இந்த கிராமவாசிகள் செய்து கொண்டிருந்த மோசமான செயல்களின் காரணமாக வானத்திலிருந்து அவர்களுக்கு தண்டனையை நாங்கள் இறக்கி வைக்க இருக்கின்றோம். லூத் நபி அவர்களுக்கு அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபஅஸ்ரி பிஅஹ்லிக பிகித்இன் மினல் லைல். சூரத்துல் ஹூதில் அல்லாஹ் சொல்வதை போன்று, நீங்கள் இரவோடு இரவாக, இரவின் ஒரு பகுதியிலே நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு பயணித்து விடுங்கள், சென்று விடுங்கள் என்று. அவர்கள் மட்டும்தான் அங்கே முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். வலா யல்தஃபித் மின்கும் அஹத், உங்களுடைய எவருமே திரும்பி பார்க்க வேண்டாம். என்றால் இவர்களுக்கு தண்டனை வரும், அதிலே சப்தங்கள் கேட்கும், அதே நேரத்தில் இவர்கள் கதறுவார்கள், இவர்கள் அழுவார்கள், இவர்களுடைய ஓலங்கள் கேட்கும். அந்த நேரத்திலே நீங்கள் இவர்களை திரும்பி பார்த்து விடாதீர்கள், சென்று விடுங்கள். இல்லம் ரஅதக், உங்களுடைய மனைவியை தவிர நீங்கள் அவரை இரவுல அந்த பயணத்திலே கூட்டி செல்லாதீர்கள் என்பது அர்த்தம். அல்லது அவர்கள் சில திரும்பி பார்ப்பார்கள், அவர் உங்களோடு வந்தாலும், இன்னஹு முசீபுஹா மா அஸாபஹும், நிச்சயமாக அவருக்கும் இவர்களுக்கு ஏற்படுகிற தண்டனை கிடைக்கும். ஏனென்றால் லூத் நபியுடைய மனைவி ஒரு துரோகி என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். நபிமார்களுடைய மனைவிகராக 2 பேர், நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவி, இவர்களை காவிர்களுக்கு அல்லாஹு தாலா உதாரணம் காண்பிக்கிறான். அவர்கள் அந்த இடத்தில் இருந்தால், அந்த நபிமார்களின் பிரச்சாரத்தினால் அவர்கள் முதலாக பயனடைந்து நல்லவர்களாக மாறி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு அவர்கள் நிராகரிப்பவர்களாக இருப்பார்களே ஆனால் அவர்கள் காவிர்களுக்கு உதாரணம் சொல்வதற்கு தகுதியானவர்கள். எவ்வாறு ஃபிரௌனிடம் இருந்து கொண்டு ஆசியா, அவர் ஃபிரௌனுடைய மனைவி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ,
அது அவர்கள் மூமீன்களுக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்கிறான். அவர்களை மரியம் அவர்களையும் இவர்கள் இருவரையும் அல்லாஹ் தாலா காபிர்களுக்கு உதாரணம் சொல்கிறான். என்ன செய்தார்கள்? ஃபஹானதாஹுமா, அந்த இருவருமே அவர்களுடைய கணவன்மார்களுக்கு லூத் நபிக்கும் நூஹ் நபிக்கும் துரோகம் செய்தார்கள். என்ன துரோகம் செய்தார்கள்? அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய கூட்ட சமுதாயத்துக்கு சார்பாக நின்றார்கள். இங்கே துரோகம் செய்தார்கள் என்றால் அர்த்தம் அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அல்லது மோசமான நடத்தையில ஈடுபட்டார்கள் என்பது கிடையாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வதை போன்று எந்த ஒரு நபியுடைய மனைவியும் மோசமான நடத்தையிலே விபச்சாரத்திலே ஈடுபட்டது கிடையாது. அப்படியான ஒருவரை அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு தெரிவு செய்ய மாட்டான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறது. அதாவது அம்மா இம்ராஅத்து லூத்தின் ஃபகானத் ததுல்லு அலா ضيف, லூத் நபி அவர்களுடைய மனைவி விருந்தினர்களை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால், அவள் வேண்டுமென்றோ அல்லது அவர்கள் கேட்கின்ற பொழுதோ விருந்தினர்கள் வந்திருப்பதை அறிவிக்கக்கூடிய ஒருவராக அவள் இருந்திருக்கிறாள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் லூத் நபி அவர்களுடைய மனைவிக்கும் தண்டனை வருகிறது. அல்லாஹு தாலா இங்கே ஒரு நபியுடைய மனைவியா இருக்கிறார் என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான். ஒவ்வொருவரும் அவர்களுக்காக அமல் செய்ய வேண்டும். ஒவ்வொருவரும் அவர்களுடைய ஈமானை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். யாருக்காகவும் யாரையும் அல்லாஹு தாலா குஃப்ரில் இருக்கின்றவரையும் மன்னிக்க மாட்டான். ஷிர்கில் இருக்கும் இவரையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இவரையும் மன்னிக்க மாட்டான். சில வரலாற்று செய்திகளில் இவர் லூத் நபி அவர்களுடைய மனைவியும் லூத் நபி அவர்களோடு சென்றதாகவும் இடையில திரும்பி பார்த்ததாகவும், அப்போது சப்தம் அத வேதனையின் சத்தம் கேட்கின்ற பொழுது திரும்பி பார்த்து என்னுடைய கூட்டமே என்று கவலைப்பட்டதாகவும், அந்த நேரத்திலே வானத்தில் இருந்த ஒரு கல் அவளை தாக்கி கொலை செய்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ஆலம். அவர்கள் கூட்டி போனார்களா அல்லது விட்டுவிட்டு போனார்களா, எப்படியோ அவள் அந்த தண்டனையிலே அழித்தொழிக்கப்பட்டாள். வானவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் லூத் நபி அவர்களை பார்த்து, இன்ன மௌஇதகும் ஸுப்ஹ் அலைஸ ஸுப்ஹு பிகரீப். லூத் நபி அவர்கள் சில நேரம் இரவுலே தண்டனை உடனே வர வேண்டும் என்று கூட எதிர்பார்த்திருக்கலாம். அதனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபஹ் நேரம். அலைஸ ஸுப்ஹு பிகரீப், சுபஹ் சமீபத்தில் இல்லையா? சுபஹ் சமீபத்தில் இருக்கிறது, அதுக்கு முன்னால் நீங்கள் சென்று விடுங்கள் என்று லூத் நபி அவர்களுக்கு வானவர்கள் சொல்கின்றார்கள். அதே போன்று வானவர்களோடு லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடிய அந்த உரையாடலை பற்றி சூரத்துல் கமரிலே அல்லாஹ் தஆலா சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், வராவதூஹு அன் ضيفه فطمسنا اعينهم. அவர்கள் லூத் நபி அவர்களிடத்திலே அவரிடம் வந்த விருந்தினர்களோடு மோசமாக நடந்து கொள்வதற்கு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், ஃபதமஸ்னா அயுனஹும், அவர்களுடைய கண்களை குருடாக்கினோம், ஃபதூகு அதாபி வனுதுர், எங்களுடைய வேதனையையும் எச்சரிக்கையும் சுவைத்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. வலகது சப்பஹஹும் புக்ரதன் அதாபுன் முஸ்தகர், அவர்களுக்கு அதிகாலையிலே ஒரு நிரந்தரமான தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலையான ஒரு அதாபு வர இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே அவர்களுக்கு அதிகாலையிலே வர இருந்த அதாபுக்கு முன்னால் அவர்களுக்கு ஒரு அதாப் நடந்திருக்கிறது. அவர்களுடைய கண்கள் பார்க்காமல் செய்யப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. ஃபதமஸ்னா அயுனஹும் என்று இந்த ஆயா சொல்கிறது. இதுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சிலர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே சென்று அவர்களுடைய இறக்கையினால் அடித்ததாகவும் அதன் மூலமாக அவர்களுடைய கண்கள் குருடாகியதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். எப்படியோ அவர்கள் அந்த இடத்திலே அவர்களுடைய கண்கள் மறைக்கப்படுகின்றன. வந்தவர்கள் அங்கே எப்படி தடுக்கப்படுகிறார்கள்? இந்த மோசமான செயலிலிருந்து அவர்களுடைய கண்கள் மறைக்கப்படுகின்றன என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கமருடைய 37-38 ஆயாக்களிலே சொல்கின்றான். ஏனென்றால் பிறகு என்ன சொல்கிறான் அல்லாஹ் தஆலா, வலகது சப்பஹஹும் புக்ரதன் அதாபுன் முஸ்தகர், காலையிலே அவர்களுக்கு ஒரு நிலையான தண்டனை இருக்கிறது. நிலையான தண்டனை என்றால் அவர்களுக்கு அப்போது தண்டனை வரும், அது தொடர்ந்து அவர்களுக்கு மறுமை நாள் வரையிலே அவர்கள் வேதனை செய்யப்பட்டுக் கொண்டிருப்பார்கள். கபர் வேதனை என்பது இருக்கிறது, மறுமை நாளையிலும் வேதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா ஜாஅ அம்ருனா,
எங்களுடைய கட்டளை வந்தபோது, அதாவது காலையிலே அவர்களுடைய அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, தண்டனைக்குரிய கட்டளை. ஜஅல்னா ஆலியஹா, அதன் அந்த கிராமத்தின் மேற்பகுதியை சாஃபிலஹா, கீழ்ப்பகுதியாக மாற்றினோம், புரட்டி போடப்பட்டது. وأمطرنا عليهم, அது மட்டுமல்ல தண்டனை, وأمطرنا عليهم حجارة من سجيل منضود, அடுக்கடுக்கான கற்கள், அதாவது கட்டியான களிமண்ணால் செய்யப்பட்ட கற்கள், இப்படியான கற்களால் அவர்கள் மீது கல்மாரி பொழியப்பட்டது, மழை பொழியப்பட்டது. அம்தர்னா அலைஹிம், நாங்கள் மழை பொழிந்தோம் அவர்கள் அந்த கிராமத்தின் மீது, ஹிஜாரத்தன், கற்களால் மழை பொழிந்தோம், மின் சிஜீல், அதாவது சிஜீல் என்பது காய்ந்த களிமண்ணினால் உருவாக்கப்பட்ட கற்கள். அது எப்படி இருந்த? மந்தூத், அதாவது தொடர்ந்தெர்ச்சியாக அது வந்து கொண்டிருந்தது வானத்திலிருந்து. முஸவ்வமதன் இன்த ரப்பிக், உம்முடைய ரப்பிடம் இருந்து அடையாளமிடப்பட்டதாக. விளக்கம் சொல்லக்கூடிய அறிஞர்கள் சிலர் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த ஒவ்வொரு கல்லிலும் யார் அந்த கல்லினால் கொல்லப்பட வேண்டுமோ அவருடைய பெயர் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் அலம். எனவே அடையாளமிடப்பட்ட கற்கள், ஏதோ அதிலே அடையாளமிடப்பட்டிருக்கிறது. வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத், அல்லாஹ் கடைசி என்ன சொல்கிறான் என்றால், அநியாயக்காரர்களுக்கு இவ்வாறான தண்டனை ஒன்றும் தூரமானதில்லை. இங்க மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். நிராகரிப்பவர்களுக்கு, தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நிராகரிப்பாளர்களுக்கும் எச்சரிக்கை செய்கிறான். இவ்வாறான மோசமான மானக்கேடான செயல்களிலே ஈடுபடக்கூடிய சமுதாயங்களே, உங்களை தண்டிப்பதென்றும் அல்லாஹு தாலாவுக்கு மிகப்பெரிய ஒரு விடயம் அல்ல. இந்த தண்டனை எல்லாம் உங்களை விட்டும் தூரமாக இருக்காது. அல்லாஹு தாலா இதை பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலத்திலும் நாம் இந்த ஓரின சேர்க்கை என்கின்ற ஒரு விடயத்திலே மனிதர்கள் சோதனை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான ஒரு விடயத்திலே கூடுதல் ஈடுபாடு காட்டி அல்லாஹு தாலாவுடைய அதாபை அவர்கள் வரவழைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அல்லாஹு தாலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அதனை சட்டபூர்வமாக்கி, அதனை மனித உரிமையாக்கி, இவ்வாறு அதற்கு எதிராக ஒரு வார்த்தையை பேசினாலே அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று பல நாடுகள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். எவ்வாறு மனிதனுடைய இயல்பு தன்மை மாற்றப்பட்டிருக்கிற, ஷைத்தான் எவ்வாறு மனிதர்களுடைய இயல்பு தன்மையை மாற்றி எப்படி அவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு நேர் எதிரான சிந்திக்கக்கூடியவர்களாக மாற்றி இருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சம்பவத்திலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹு தாலா சூரத்துல் அராஃபுடைய ஆயாக்களிலே லூத் நபியுடைய சம்பவத்தை பற்றி சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான் என்றால், وَأَمْطَرْنَا عَلَيْهِمْ مَطَرًا فَانظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ, அவர்கள் மீது நாங்கள் ஒரு மழையை பொழிய வைத்தோம், அதாவது கல்மாரி. فَانظُرْ كَيْفَ كَانَ عَاقِبَةُ الْمُجْرِمِينَ, பாவிகளுடைய இறுதி முடிவு எப்படி இருந்தது என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தாலா சிந்திக்க சொல்கின்றான். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சூரத்து ஹூதிலே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு இறுதியாக என்ன சொல்கிறான்? வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத், அநியாயக்காரர்களுக்கு இந்த தண்டனை ஒன்றும் தூரமாக இல்லை. யார் அநியாயம் செய்தாலும், அக்கிரமம் புரிந்தாலும் இவ்வாறு தண்டிப்பதற்கு அல்லாஹு தாலா ஆற்றலுடையவன். அதே போன்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சம்பவத்தை சூரத்துல் ஹிஜ்ரிலே அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்? இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லில்முஃமினீன், நிச்சயமாக அதிலே மூமீன்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்கிறான். அதற்கு முன்னால் என்ன சொல்கிறான் என்றால், இன்ன ஃபீ ذلك லஆயாத்தின் லில்முதவஸ்ஸிமீன், சிந்திப்பவர்களுக்கு அதிலே அத்தாட்சிகள் இருக்கின்றன, அடையாளங்கள் இருக்கின்றன. வ இன்னஹா லபிஸபீலின் முகீம், அது அந்த ஊர், அந்த அவர்கள் வாழ்ந்த இடங்கள் மக்கள் பயணிக்கக்கூடிய பாதையிலே இருக்கிறது. எல்லோருக்கும் தெரியும் எந்த இடத்திலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் வாழ்ந்தார்கள் என்று. அப்படியான ஒரு இடத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு தண்டனை கிடைத்தது. இது மற்றவர்களுக்கு படிப்பினை, இதில் சிந்திப்பவர்களுக்கு அடையாளங்கள் இருக்கின்றன. இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் லில்முஃமினீன், ஈமான் கொள்ளக்கூடியவர்களுக்கு அதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது நிச்சயமாக என்று அல்லாஹ் சொல்கிறான். சூரத்து ஷுஆராவிலே லூத் நபி அவருடைய சம்பவத்தை சொல்கின்ற பொழுது கடைசியாக அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அங்கேயும் இன்ன ஃபீ ذلك லஆயத்தன் வமா கான அக்ஸருஹும் முஃமினீன், நிச்சயமாக அதிலே
படிப்பினை இருக்கிறது, அத்தாட்சி இருக்கிறது. அவர்கள் அதிகமானவர்கள் மூமின்களாக இருக்கவில்லை. وَإِنَّ رَبَّكَ لَهُوَ الْعَزِيزُ الرَّحِيمُ. நிச்சயமாக உம்முடைய ரப்பு யாவற்றையும் மிகைத்தவன், இரக்கமுள்ளவன். அதே போன்று அல்லாஹ் தாலா சூரத்து நம்லையும் அவர்களுடைய சம்பவங்களை சொல்லிவிட்டு அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ஃபஅன்ஜைனாஹு அஹ்லஹு, அவரையும் அவருடைய லூத் நபி அவர்களையும் அவர்களுடைய குடும்பத்தாரையும் நாங்கள் காப்பாற்றினோம். இல்லம் ரஅத்தஹு கத்தர்னாஹா மினல் காபிரீன், அவருடைய மனைவியை தவிர அவர்களை தங்கியிருக்கக்கூடியவர்களிலே நாங்கள் கணக்கிட்டோம். வஅம்தர்னா அலைஹிம் மதரன், அவர்களுக்கு ஒரு மழையை பொழிய வைத்தோம். ஃபஸாஅ மதருல் முந்தரீன், எச்சரிக்கை செய்யப்படுபவர்களுக்கான மழை, அவர்களது மழை மிகவும் மோசமாக இருந்தது. அவர்கள் எச்சரிக்கை செய்யப்பட்டார்கள், படிப்பினை பெறவில்லை, தவிர்க்கவில்லை. எனவே இப்படியானவர்கள் கொடுக்கப்பட்ட தண்டனை மோசமானது. யார் இவ்வாறு எச்சரிக்கை செய்யப்பட்டும் அவர்கள் தவிர்த்து கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா தண்டிப்பவன். அதே போன்று சூரத்துல் அன்கபூத்திலே லூத் நபி அவர்களுடைய சம்பவத்தை சொல்கின்ற இறுதியால என்ன சொல்கிறான், وَلَقَدْ تَرَكْنَا مِنْهَا آيَةً بَيِّنَةً لِقَوْمٍ يَعْقِلُونَ, சிந்திக்கக்கூடியவர்களுக்கு, சிந்திக்கக்கூடிய கூட்டத்துக்கு அதிலிருந்து நாம் தெளிவான படிப்பினையை விட்டு வைத்திருக்கிறோம். எனவே இவற்றை நீங்கள் சிந்தித்து படிப்பினை பெறுங்கள். சூரத்து சாஃபாத்திலே அல்லாஹு தாலா கடைசியாக இவர்களுடைய சம்பவத்தை சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான், وَإِنَّكُمْ لَتُمُرُّونَ عَلَيْهِمْ مُصْبِحِينَ وَبِاللَّيْلِ أَفَلَا تَعْقِلُونَ, காலையிலும் இரவிலும், நீங்கள் பகலிலும் இரவிலும் அவர்களை தாண்டி செல்கிறீர்கள், அந்த சமுதாயத்தை, அழிக்கப்பட்ட சமுதாயத்தை. அஃபலா தாக்கிரூன், நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று கேட்கின்றான். அதே போன்று சூரத்து தாரியாத்திலே அல்லாஹு தாலா இதே லூத் நபி அவர்களுடைய சம்பவத்தை குறிப்பிட்டுவிட்டு என்ன சொல்கிறான், وَتَرَكْنَا فِيهَا آيَةً لِلَّذِينَ يَخَافُونَ الْعَذَابَ الْأَلِيمَ, நோவினை தரும் வேதனையை பயப்படுபவர்களுக்கு அதில் நாங்கள் அத்தாட்சியை விட்டு வைத்திருக்கிறோம். அதுக்கு முன்னால் என்ன சொல்கிறான், ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் லில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்கான ஒரே ஒரு வீட்டை தவிர அங்கே இருக்கவில்லை. அதான் லூத் நபி அவர்களுடைய வீடு. அனைவருமே ஈமான் கொள்ளவில்லை. ஃபஅக்ரஜ்னா மன் கான ஃபீஹா மினல் முஃமினீன், அங்கே இருந்த மூமீன்களை நாங்கள் வெளியேற்றினோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு தொடர்ந்து சொல்கிறான், ஃபமா வஜத்னா ஃபீஹா கைர பைத்தின் லில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுக்காக ஒரே ஒரு வீட்டை தவிர அது அங்கே எதுவும் இருக்கவில்லை. ஒரே ஒரு வீடு தான் முஸ்லிமான வீடாக அந்த பகுதியிலே அழிக்கப்பட்டவர்களிடத்தில் இருந்தால், இதுதான் லூத் நபி அவர்கள் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வீடு. தொடர்ந்து கடைசியெல்லாம் எப்படி முடிக்கிறான், வதரகனா ஃபீஹா ஆயத்தன் லில்லதீன யகாஃபூனல் அஸாபல் அலீம், நோவினை தரும் வேதனையை பயப்படுபவர்களுக்கு அதிலே அத்தாட்சி இருக்கிறது. அதே போல சூரத்துல் கமர்ல அல்லாஹ் தஆலா லூத் நபி அவர்களுடைய சம்பவத்தை சொல்லி முடிக்கின்ற பொழுது என்ன சொல்கிறான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முத்தக்கிர், குர்ஆனை சிந்திப்பதற்கு இலகுபடுத்தி இருக்கிறோம், இலகுவாக இந்த சம்பவங்களை சொல்லி இருக்கிறோம், நீங்கள் சிந்திப்பவர்கள் இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். வதூகு அதாபி வனுதர், அவர்களுக்கு சொல்லப்பட்டதின் எங்களுடைய தண்டனையை நீங்கள் சுவையுங்கள், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதின் விளைவை சுவைத்துக் கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு சொல்கிறான், குர்ஆனை சிந்திப்பதற்காக இறக்கியிருக்கிறோம், இலகுபடுத்தி இருக்கிறோம், நீங்கள் சிந்திக்கிறீர்களா என்று கேட்கின்றான். இந்த சூறாவிலிருந்து நாம், அதாவது இந்த நிகழ்வுகளிலிருந்து, லூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலிருந்து நாம் பெறும் ஒரு படிப்பினை தான், அல்லாஹு தஆலா பொதுவாக அழிக்கப்பட்ட சமுதாயங்களை எல்லாம் பற்றி குர்ஆனிலே சொல்கிற பொழுது நூஹ் நபியுடைய கூட்டம், ஆத் சமுதாயம், அதே போன்று சமூத் சமுதாயம், இவர்களெல்லாம் அவர்களுடைய நபிமார்கள் அவர்களை ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததாக சொல்கின்றார். பல இடங்களிலே அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களிலே அவர்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்ததை மாத்திரம் சொல்லியிருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களும் பொதுவாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று ஏகத்துவத்தின் பக்கம் முதலிலே அழைப்பார்கள், அல்லாஹ் ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைப்பார்கள், பிறகு அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏனைய பாவங்களை தடுப்பார்கள். ஆனால் பல நபிமார்களை பற்றி சொல்கிற பொழுது அப்படித்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சில நபிமார்களை பற்றிய சில இடங்களிலே அல்லாஹ் தஆலா நபிமார்களுடைய சம்பவம் சொல்லும் பொழுது அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னதைத்தான் அங்கே எடுத்து சொல்லியிருக்கிறான், இணைய விடயங்களை சொல்லவில்லை. அதனால் இணைய விடயங்கள் அவர்கள் சொல்லவில்லை என்ற அர்த்தம் அல்ல, முக்கியமான விடயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கின்றான். ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை சொல்கிற பொழுது அல்லாஹ் தஆலா அவர்கள் ஏகத்துவத்தை சொன்னதை குறிப்பிடாமல் அவர்கள் இந்த மானக்கேடான விஷயத்துக்கு எதிராக செய்த பிரச்சாரத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏன் இவ்வாறு அல்லாஹு தஆலா இந்த விடயத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் என்பதை பற்றி பேசுகின்ற பொழுது அறிஞர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம்தான், இவர்கள் யாருமே செய்யாத ஒரு மானக்கேடான விஷயத்தை
இவர்கள் முதலாக உருவாக்கியவர்கள். இவர்களுக்கான அடையாளமாக அது இருந்தது. இவர்களுடைய குஃப்ருக்கும் இவர்கள் அல்லாஹுக்கு எதிராக செய்த அந்த பெருமை அடித்தலுக்கும் அடையாளமாகவும் அவர்களுடைய இந்த மானக்கேடான செயல் தான் இருந்தது. அதனால் தான் யாரெல்லாம் இந்த செயல்களிலே மறுமை நாள் வரையில் ஈடுபடுவார்களோ இவர்களுக்கும் அதிலே ஒரு பங்கு சேரும். அடுத்தது என்றால் இவர்கள் முதலாக இதை உருவாக்கியது முதல் விடயம். அடுத்ததாக இவர்களுடைய இந்த தவறு, இவர்களுடைய நெறி பிறழ்வு, இவர்களது தடம் பிறழ்வு செயல் ரீதியாக இருக்கிறது. பொதுவாக ஏனைய சமுதாயங்களின் தடல் பிறழ்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் அடிப்படையில் சிந்தனை ரீதியாக நம்பிக்கை சார்ந்ததாக இருக்கும். ஆனால் இவர்கள் தடம் புரண்டது அதனுடைய அடிப்படையே செயல் ரீதியாக இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இவர்களை பற்றி வர்ணிக்கின்ற பொழுது லஅம்ருக, நபி உங்கள் மீது சத்தியம், உங்கள் வாழ்க்கையின் மீது சத்தியமாக, இன்னஹும் லஃபி சக்ரத்திஹிம் யஅமஹூன், நிச்சயமாக அவர்களது போதையிலே திக்கு தெரியாமல் தடமாறுகிறார்கள். அதாவது இது ஒரு வகையான போதை. அவர்கள் செய்த இந்த பாவம் போதை. எனவே போதையில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு நாம் எவ்வளவுதான் சொன்னாலும் அவருக்கு புரியாது. அவர்கள் போதையிலிருந்து தெளிவடைந்ததற்கு பிறகுதான் அவரோடு நாம் விவாதிக்க முடியும். இவ்வாறான ஒரு போதையிலே அவர்கள் இருந்தார்கள். அதே போன்று பாவத்திலே ஒருவன் மூழ்கி இருக்கின்ற பொழுது, நீரிலே மூழ்கிய ஒருவரை எப்படி முதலிலே அவரை காப்பாற்றிவிட்டுத்தான் அவரோடு அறிவுபூர்வமாக சிந்தனை ரீதியாக பேச முடியும். மூழ்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அவரோடு பேச முடியாது. அந்த நீருக்குள் மூழ்குவதிலிருந்து அவரை வெளியில எடுக்க வேண்டும். இதற்காகவோ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு செய்த அவர்களுடைய இந்த மோசமான செயல்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை தான் அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்ததாக இன்னொரு காரணம் சொல்லப்படுகிறது, அகசுத்தம். அகசுத்தத்துக்கு அடையாளமாக இருப்பது புறசுத்தம். உள் சுத்தத்துக்கு அடையாளமாக முன்னுரையாக விளங்குவது வெளி சுத்தம். எனவே அந்த வகையிலே இவர்கள் வெளியிலே சுத்தமில்லாமல் இருக்கிறார்கள். சுத்தமாக இருப்பதையே என்ன சொல்கிறார்கள்? பிழை என்று ஒரு சந்தேகத்தோடு பார்க்கிறார்கள். இன்னஹும் உனாசுன் யதஹரூன். லூத் நபி அவர்களுடைய குடும்பம் தூய்மையை விரும்பக்கூடிய, சுத்தத்தை விரும்பக்கூடிய குடும்பமாக இருக்கிறது, மனிதர்களாக இருக்கிறார்கள் என்று அவர்கள் அதை குறையாக சொல்லக்கூடியவர்கள். இப்படியானவர்களுக்கு முதலிலே இந்த புறசுத்தத்துக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது புறசுத்தம் அவசியம் என்று அவர்கள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் அகசுத்தத்தை பற்றி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இதனாலோ அவர்கள் கூடுதலாக இதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே எப்படி இருந்தாலும் இந்த செயல் மிக மோசமான ஒரு செயல் என்பதை இந்த சம்பவங்கள் எங்களுக்கு எடுத்து சொல்கிறது. அடுத்ததாக பெண்களை அன்றி ஆண்களிடத்தில் இச்சையை நீங்கள் தீர்த்து கொள்ள செல்கிறீர்களா என்று லூத் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இதிலிருந்து சில மடையர்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே செல்வதுதான் தப்பு, பெண்களிடத்திலும் சென்று ஆண்களிடத்திலும் செல்வது தப்பில்லை என்று சில அறிவீனமான வாதங்களை வைக்கின்றார்கள். இங்கே பெண்களிடத்தில் ஒருவருக்கு மனைவி இருந்தாலும், அவர் மனைவி இல்லாவிட்டாலும், பெண்களிடத்தில் சென்றாலும் செல்லாவிட்டாலும், ஒரு ஆணிடத்திலே இவ்வாறான உறவு வைத்துக் கொள்வதே அருவருப்பானது, மானக்கேடானது, பாவமானது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் தஆலா சூரத்து ஷுஆராவிலே சொல்கிறான், அத்தூன துக்ரான மினல் ஆலமீன், உலகத்தார்களில் ஆண் மக்களிடத்திலே செல்கிறீர்களா என்று லூத் நபி அவர்கள் கேட்கின்றார்கள். இங்கே துக்ரான் என்ற சொல்லே ஆண்மை நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு ஆண் மக்களை குறிக்கின்றது. ஆண்மை உள்ள ஒருவரிடத்திலே சொல்வது எவ்வளவு மோசமான, அசிங்கமானது என்கின்ற விதத்திலே இந்த வார்த்தை பிரயோகம் அமைந்திருக்கிறது. ஆண்மை உள்ளவர்கள் அப்படியானவர்களிடத்திலே எப்படி சொல்லலாம்? இங்கே பெண்களிடத்திலே செல்வது சொல்லாததெல்லாம் பேசப்படவில்லை. எப்படி இருந்தாலும் ஒருவர் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்திலே மட்டும் இவ்வாறு தன்னின சேர்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, ஒரு பெண்களோடும் மோசமான அல்லது பெண்களோடும் உறவு வைத்துக் கொண்டு ஆண்களோடு
உறவு வைத்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக ஆண்களை மட்டும் நாடினாலும் சரி, அல்லது அவருக்கு பெண்களிலே நாட்டம் இருக்கிறது, ஆண்களிலே நாட்டம் இருக்கிறது என்றாலும் சரி, எப்படி இருந்தாலும் இது ஒரு மோசமான மானக்கேடான இழிவான செயலாக குர்ஆன் பார்க்கிறது. ஒவ்வொரு இயல்பான மனிதனுடைய தன்மையும் அப்படித்தான் அதை பார்க்கிறது. மிருகங்கள் கூட பொதுவாக இவ்வாறு அது தன் இனத்தோடு சேருவது, ஒரு ஆணோடு பெண்ணோடு சேருவதில்லை. மிருகங்களை விட கீழ்த்தரமான மோசமான ஒரு செயலாக இது கருதப்படுகிறது. அடுத்ததாக வானவர்களை அல்லாஹு தாலா மனித உருவத்திலே அனுப்புகிறான். ஏன் இப்படி அனுப்புகிறான் என்றால், இதிலே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு சோதனை. அவர்கள் உண்மையாகவே எப்படி கவலை உள்ளவர்களாக அந்த சமுதாயத்தை, இந்த செயல் எவ்வளவு மோசமான செயல் என்பதிலே அவர்களுடைய பிரச்சாரத்தின் உண்மைத்தன்மை அதை எடுத்து காட்டுகிறது. அவர்கள் வந்த நேரத்தில் அவர்கள் கவலைப்பட்டு மனம் இறுகி இது ஒரு கஷ்டமான நாள் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டு இருந்த அவர்களுடைய சோதனைக்கு இது ஒரு அல்லாஹ் தஆலா அப்படி அனுப்புகிறான். அடுத்ததாக இவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பமாக, ஒரு அவகாசமாக அது இருக்கிறது, லூத் நபி அவர்களை ஈமான் கொள்வதற்கு. என்றாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை. இறுதியிலே காலையிலே அழித்தொழிக்கப்பட்டார்கள். அதே போன்று நாம் ஏற்கனவே சொன்னோம், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி ஒரு வயோதிப பெண்ணாக இருந்திருக்கிறார்கள். குர்ஆனில் சொல்வதை போன்று இல்ல அஜூஸன் ஃபில் காபிரீன், அஜூஸ் என்று குர்ஆன் சொல்கிறது, வயோதிப. ஆனாலும் அவர்கள் நரகத்துக்கு போகிறார்கள். நரகத்துக்கு போவதற்கு காரணம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவர்கள் மோசடி செய்தது எதில் என்றால், அவர்களுடைய அந்த பிரச்சாரத்துக்கு எதிராக இருந்தது. அங்கே வந்து விருந்தினர்களை அவர்கள் காட்டிக் கொடுத்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு செய்தியில் இருக்கிறது. அதே நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இது அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை. நூஹ் நபியுடைய மனைவி மஜ்னூன், பைத்தியகாரன் என்று மக்களிடத்தில் சொன்னதாகவும், இந்த லூத் நபி அவர்களுடைய மனைவி லூத் நபி அவர்களிடத்தில் வந்த விருந்தினர்களை காட்டிக் கொடுத்ததாகவும் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே இன்னொரு படிப்பினை பெற வேண்டும். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி இந்த மோசமான செயலில் ஈடுபடவில்லை. அவள் ஒரு பெண். ஆனாலும் அல்லாஹு தாலா அவளை குர்ஆனிலே குறிப்பிட்டு எங்களுக்கு படிப்பினையாக வைத்திருக்கிறார். எவர்களெல்லாம் இந்த தன்னின சேர்க்கையை செய்யாவிட்டாலும் அதை சரி என்றும், அது மனித உரிமை என்றும், அது நியாயம் என்றும் நம்புகிறார்களோ, அப்படியான பாலுணர்வு மனிதனுக்கு இருப்பதாக நம்புகிறார்களோ, அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்களும் இந்த தண்டனைக்குரியவர்கள் தான். அவர்களும் இந்த மோசமான செயலிலே சம்பந்தப்படக்கூடியவர்கள் தான், அவர்களோடு சேர்க்கப்படுகின்றவர்கள். ஏனென்றால் எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆய்வும் இல்லாமல் மனிதனுக்கு இப்படியான உணர்வு இருக்கிறது, இதனை அவன் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று பொய்யான கருத்துக்களை மேற்குலகத்திலே வைக்கப்படுகிறது. அதற்கு எந்த ஒரு அறிவுபூர்வமான ஆய்வுமே கிடையாது. இது ஒரு இயல்புக்கே மாற்றமான, ஒரு மிருகங்களுக்கு கூட இல்லாத ஒரு மோசமான உணர்வு என்பது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சமுதாயம் வாழ்ந்த கிராமங்களை குறித்து அல் குர்ஆனிலே முத்தஃபிகா அல்லது முத்தஃபிகாத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முத்தஃபிகான்னா புரட்டப்பட்டது. அதனுடைய மேல் பகுதி பகுதியாகவும் கீழ்ப்பகுதி மேல் பகுதியாகவும் புரட்டி போடப்பட்டது. வல் முத்தஃபிகத அஹ்வா என்று அல்லாஹ் தஆலா சூரத்து நஜ்முடைய கடைசியிலே சொல்கிறான். அந்த கிராமங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? புரட்டி போட்டான், சாய்த்து விட்டான். அதே போன்று குர்ஆனிலே எந்த ஒரு அழிக்கப்பட்ட சமுதாயமும் இகழப்படாத அளவுக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயம் இகழப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஒரு இடத்தில் சொல்கிறான், கௌமு முஸ்ரிஃபூன், அதாவது அளவு கடந்து சென்ற கூட்டம் அவர்கள், முஸ்ரிஃபூன். இன்னொரு இடத்திலே கௌமின் முஜ்ரிமீன், பாவிகளான குற்றவாளிகளான கூட்டம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்னொரு இடத்திலே லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன், அவர்களது போதையில் அவர்கள் திக்கு தெரியாமல் தடுமாறுகிறவர்கள் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே கௌமுன் அதூன், வரம்பு மீறிய கூட்டம் என்று சொல்கிறான். இன்னொரு இடத்திலே கௌமுன் தஜ்ஹலூன், லூத் நபி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் மடையர்களாக மடத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய கூட்டம் என்று சொல்கிறார்கள்.
இப்படி இவர்களை பல வார்த்தைகளை கொண்டு இகழப்பட்டிருக்கிறது. மானக்கேடான விடயங்களிலிருந்து, விபச்சாரம், ஒரு சேர்க்கை போன்ற விடயங்களிலிருந்து ஒரு மனிதன் தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய முறைகளை அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஷேக் ஹைதம் சரஹான் அவர்கள் அவர்களுடைய ஜாதுல் அத்கியா நபிமார்களுடைய வரலாறுகளை குறிப்பிடுகிற அந்த நூலிலே சொல்லியிருப்பவற்றை நாம் சுருக்கமாக பார்க்கலாம். அதில் ஒன்று, அல்லாஹு தஆலாவை அஞ்சிக் கொள்வது, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்பது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அவர்கள் ஒரு வாலிபராக இருந்தார்கள். பெண்கள் அவர்களை தவறான வழிக்கு அழைத்தார்கள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? வ இல்லா தஸ்ரிஃப் அன்னி கைதஹுன்ன, அந்த பெண்களின் சதியை என்னை விட்டும் யா அல்லாஹ் நீ திசை திருப்பாவிட்டால் நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவேன், என்னை காப்பாற்றி விடு என்று அல்லாஹ்விடத்திலே தான் அவர்கள் சென்று முறையிட்டார்கள், துஆ கேட்டார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா ஒரு பாவத்தை விட்டால் அதற்கு பகரமாக என்ன கூலி கொடுக்கிறான் என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னக லன் ததஅ ஷைஅன் லில்லாஹி இல்லா பத்தலக அல்லாஹு பிஹி மா ஹுவ கைருன் லக மின். நீ எந்த ஒன்றையும் அல்லாஹுக்காக விட்டால் அல்லாஹு தாலா அதைவிட சிறந்ததை உனக்கு பகரமாக கொடுப்பான். எனவே அல்லாஹு தாலாவுக்காக வேண்டி நாம் ஒரு ஹராமை விடுகிறோம் என்றால் அல்லாஹு தாலா அதை சிறந்த ஹலாலை எங்களுக்கு தருவதற்கு போதுமானவன். இப்படியான மோசமான செயல்கள் நடக்கின்ற, மானக்கேடான விடயங்கள் பகிரங்கமாக நடக்கின்ற இடங்களிலிருந்து அவ்வாறான விடயங்கள் நடக்காமல் இருக்கிற இஸ்லாமிய சூழலுக்கு நாம் இடம்பெயர வேண்டும், அல்லது குறைவாக நடக்கின்ற குறைந்தபட்சம் இடத்துக்கு இடம்பெயர வேண்டும். அடுத்ததாக, இச்சையோடு சம்பந்தப்பட்ட விடயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அல்-அஹ்னஃப் இப்னு கைஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஜன்னிபு மஜாலிஸனா திக்ரன் நிசாஇ வத்-தஅம், பெண்களை பற்றியும் உணவை பற்றியும் பேசுகின்ற பேச்சுக்களை எங்களுடைய சபைகளிலே தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னி உப்கிது الرجل يكون وصافا لفرجه وبطنه, தனது மர்மஸ்தானத்தை பற்றியும் வயிற்றை பற்றியும் அதிகமாக வர்ணிக்கக்கூடிய மனிதனை நான் வெறுக்கின்றேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அடுத்ததாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், வதூன ஃபீ நாதீகுமுல் முன்கர், உங்களது சபைகளிலே நீங்கள் மோசமானதை செய்கிறீர்கள். ஒரு சபை மோசமான வார்த்தைகள், மோசமான செயல்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆடல், பாடல், கூத்து, மியூசிக், கீழ்த்தரமான வார்த்தைகள், இவ்வாறான வார்த்தைகள் செயல்பாடுகளிலிருந்து ஒரு சபை தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். உங்களுடைய சபைகளிலே நீங்கள் மோசமானதை செய்கிறீர்கள் என்று லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களை கண்டிக்கின்றார்கள். சபைகள் மோசமான விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடாது. அடுத்ததாக, ஒருவருக்கு திருமணம் முடிப்பதற்கு சக்தி இருக்கும் பொழுது அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டும். நபி அவர்கள் அதைத்தான் சொல்லி இருக்கிறார்கள். உங்களிலே எவருக்கு திருமணம் முடிப்பதற்கு வசதி இருக்கிறதோ அவர் முடித்துக் கொள்ளட்டும். இல்லை என்றால் அவர் திருமணம் முடித்துக் கொள்வது அவருடைய பார்வையை தாழ்த்தும், அவருடைய மனமஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு முடியவில்லையோ அவர் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும், அது அவருடைய இச்சையை குறைக்கக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். அடுத்ததாக, இவ்வாறான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய இச்சையை பலவீனப்படுத்திக் கொள்வதற்காக உணவையும் குடிபானத்தையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். அப்போது அவருடைய இச்சை குறைவதற்கு அது காரணமாக இருக்கும். அடுத்ததாக, பார்வையை தாழ்த்தி கொள்வது, பெண்கள் இருக்கக்கூடிய இடங்கள், அவ்வாறான இடங்களிலிருந்து ஒருவர் தூரமாக விலகி நிற்பது. அதே போன்று அந்நிய பெண்களோடு தனித்திருப்பது. அங்கே சைத்தான் மூன்றாவதாக இருப்பான். ஒரு ஆண் ஒரு பெண்ணோடு தனித்திருக்கும் பொழுது மூன்றாவதாக சைத்தான் இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று பெண்களுக்கு ஹிஜாபை பேணுவதற்கு கட்டளையிடுவது, அவர்களோடு மென்மையாக பேசாமல் அல்லது தனித்திருக்காமல், அவர்களோடு கைலாகு செய்யாமல், கலந்திருக்காமல் இருப்பது. இவ்வாறான நேரங்களிலே ஒரு ஆண் இயல்பாக பாவமான விஷயங்களுக்கு தூண்டப்படுகிறான். அதே போன்றுதான் பெண்களும். அடுத்ததாக, சூரத் யூசுஃபை
ஓதுவதோடு அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்தை நாம் சிந்தித்து பார்ப்பது. அதேபோன்று குர்ஆனிலே சொல்லக்கூடிய சம்பவங்கள், நல்லடியார்களுடைய ஸலஃபு சாலிஹீன்களுடைய வரலாறுகளை நாம் படிப்பதன் மூலமாக இவ்வாறான விடயங்களிலிருந்து எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. அதேபோன்று நல்ல நட்புகளை பேணுவது, நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியவர்களோடு நல்லொரு நட்பு பேணுவது. அடுத்ததாக ஓய்வு நேரங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளாமல் எங்களுடைய நேரங்களை நாங்கள் எங்களுக்கு பயனளிக்கக்கூடிய விடயங்களிலே பயன்படுத்துவது. ஓய்வு அதிகமாக கிடைக்கின்ற பொழுது எங்களுடைய மனது பாவத்தை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. ஷைத்தானும் அங்கே இருக்கிறான். இந்த நேரத்திலே மனிதன் பாவத்தின் பக்கம் செல்கின்றான். அடுத்ததாக இன்றைய காலத்திலே இருக்கக்கூடிய இச்சையை தூண்டக்கூடிய சாதனங்கள் நிறைய இருக்கின்றன. இலத்திரனியல் சாதனங்கள், அதே போன்று அந்த ஃபோனை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதிலே பல நிகழ்ச்சிகள், பல எப்ஸ், இவைகளெல்லாம் மனிதனை இச்சையின் பக்கம் இட்டு செல்லக்கூடியவையாக இருக்கின்றன. இவைகளை எவ்வாறு நல்ல முறையிலே பயன்படுத்த முடியுமோ, பயனளிக்கின்ற விதத்திலே அந்த முறையிலே மாத்திரம் பயன்படுத்துவதற்கு நாம் பழக வேண்டும் என்று அறிஞர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்கின்ற மார்க்கம் சொல்கிற மிக பிரதானமான ஒரு மார்க்கத்தின் வெளிப்படையான ஒரு அடையாளமாக இருக்கின்ற இந்த விடயத்தை நாம் பேண வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு தீமையை காண்கின்ற பொழுது உள்ளத்தினாலாவது அதனை வெறுத்து அந்த இடத்தில இருந்து நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்கின்ற பொழுது இவ்வாறான பாவங்களிலிருந்து நாம் எங்களை தற்காத்து கொள்ளலாம் என்று அறிஞர்கள் ஆலோசனை சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் விபச்சாரம் போன்ற மோசமான செயல்களிலே ஈடுபடுவதற்கு முன்னால் அவர் யோசிக்க வேண்டும். அதே போன்ற நிலை அவருடைய மஹரம்களிலே, அவரை சார்ந்தவர்களிலே ஏற்படுவதை சிந்திக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தூண்டியிருக்கிறார்கள். இன்னும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மானக்கேடான மோசமான விஷயங்களிலிருந்து எங்கள் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய பாதுகாப்பு இல்லை என்றால் நிச்சயமாக எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அவன்தான் எங்களை பாதுகாக்க வேண்டும். அனைவரையும், எங்களையும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும், வாலிபர்களையும் யுவதிகளையும் அல்லாஹு தாலா மானக்கேடான விஷயங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.